அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎஸ்கேவோட கம்பேக் பற்றி ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். கடைசி மேட்ச் சிஎஸ்கே தோத்ததுக்கப்புறம் என்னடா இப்படி தோத்துட்டானுங்களேங்கிற மாதிரி ரொம்ப கவலையாக இருந்துச்சு. 200 ரன் அடிச்சுமே சேஸ் பண்ண விட்டானுங்க. ஏன்னா சேப்பாக்கில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஓவர் டைம் நைட் ஆயிடுச்சுன்னா அப்படின்னா டியூ ஆயிடுது, பால் வலிக்கிட்டு போக ஆரம்பிச்சது. ஸோ அது ஃபீல்டர்ஸ்க்கும் சரி பவுலிங்க்கும் சரி கரெக்டாக என்ன நினைக்கிறாங்களோ அதை பவுல் பண்ண முடியல. பால் கைவிட்டு வலிக்கிட்டு போகிறதுனால பேட்ஸ்மேன் அது அட்வான்டேஜாக போயிடுது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து ஸ்டாயினிஸ் அடித்து மேட்ச் ஜெயிக்கிறப்பலாம் கடைசியில் என்னடா இப்படி போய் தோக்குறானுங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பாயிண்ட்ஸ் டேபிள்லையுமே கீழே போயிட்டானுங்க. சரி ஓகே, எப்படியுமே ஹோம் கிரவுண்டில் ஜெயிச்சா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பலமே. ஏன்னா இப்போது அடுத்த 3 மேட்ச்சு ஹோம் கிரவுண்டு, அதுக்கப்புறம் வெளியில் அவுட் சைட் போகிறப்ப ஹோம் கிரவுண்டில் ஜெயிச்சு வச்சா அந்த பாயிண்ட் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கலாம். ஏன்னா அவுட் சைட் மேட்ச் போகிறப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம அங்கே இருக்க பிச்சு நம்ம அடாப்ட் ஆகாததுனால தோத்துட்டு வந்துடுறானுங்க. ஸோ இது மாதிரி வந்துட்டதுனால சரி ஓகே, இந்த மேட்ச்சு லக்னோ கூட ஜெயிச்சிட்டானுங்க அப்படின்னா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் முன்னாடி வருவானுங்க. அடுத்த 2 மேட்ச்சுமே சென்னையில் தான் இருக்குது. ஸோ அது வந்து அட்வான்டேஜ் ஆகணும்னு நினச்சா போன மேட்ச் ரொம்ப க்ளோஸில் வந்து தோத்தானுங்க. அதுவும் பத்திரனா முஸ்தாஃபிர் எல்லா ஓவருமே அடி பிரி பிரிச்சிட்டான் ஸ்டாயினஸு. ஸோ அந்த மேட்ச் தோற்றதுனால தேவையில்லாமல் அந்த மேட்ச் தோற்றுட்டோமோங்கிற மாதிரி ரொம்ப அப்செட்டாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி மேட்ச்சு எஸ்ஆர்ஹெச்ங்கிறப்போ என்ன ஆச்சுன்னா, டாஸ் அதே மாதிரி வழக்கம் போல தோத்துட்டான். சரி டாஸ் தோற்றதுக்கப்புறம் என்னாச்சு, அதே மாதிரி அவனுங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டானுங்க, ஃபஸ்ட் பேட்டிங் வந்து சிஎஸ்கே கொடுத்துட்டானுங்க, சேஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. பட் நான் என்னன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து சேசிங் சுத்தமாக வரவே இல்லை. போன டைம் வந்து ஆர்சிபி கூடயுமே இதே பிரச்சனை ஆச்சு. ஆர்சிபி கூடயும் சேஸ் பண்ணுறேன்னு போயிட்டு 200 டோட்டல் வச்சுட்டு சேஸ் பண்ண முடியாமல் போயிட்டாங்க எஸ்ஆர்ஹெச். அதே மாதிரி இந்த டைம் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சலாங்கிறதெல்லாம் எஸ்ஆர்ஹெச் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் வந்து சென்னை கொடுத்துருக்கானுங்க. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சென்னையோட பேட்டர்ஸ் எப்போதுமே கன்சிஸ்டண்ட்டாக விளாண்டுட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆடுற சரி, ஒருத்தன் விட்டா ஒருத்தன் அப்லிஃப்ட் பண்ணி எப்படியாவது ஒரு 200 டச் பண்ணி டார்கெட் வச்சிடுறானுங்க. ரொம்ப மோசமாக விளாட்றது கிடையாது. பட் அதர் சைடு நம்மளுக்கு பவுலிங் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. மேட்ச் ஸ்டார்ட் ஆகி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேட்டிங் கன்சிஸ்டண்ட்டாக போய் என்ன ஆயிடுச்சுன்னா, ஓரளவு 200 டார்கெட் செட் பண்ணிட்டானுங்க வழக்கம் போல். பட் பவுலிங்கில் வந்து அதே மாதிரி போன டைம் சொதப்பின மாதிரி லக்னோட சொதப்பினாங்க அப்படின்னா மேட்ரு முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் எதிர்பார்க்க விதமாக தேஷ்பாண்டே வந்து 3 விக்கெட் எடுத்தது ஃபஸ்ட்டு அந்த பவர் பிளேலேங்கிறப்போ வந்து ஒரு பர்டிகுலராக சூப்பரான ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆகிடுச்சு. என்னென்னா அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச்சால் அதை பீட் பண்ணி விக்கெட் இழக்காமல் கொண்டு வரவே முடியல. பட் இந்த மேட்ச் பார்க்க போல் தெரிஞ்சு எஸ்ஆர்ஹெச் வந்து என்ன நினைக்கிறானு அப்படின்னா, வந்தால் மழை போனால் மயிருன்னு நினைக்கிறானு போல். எல்லா பாலையும் ஹிட் பண்ண வேண்டியது, இந்த பால் அடிக்கணும் அந்த பால் அடிக்கக்கூடாது அப்படிங்கிற கணக்கெலாம் கிடையவே கிடையாது. அப்போலாம் இவ்வளோ டைமே ஃப்ளூக்கில் எதுவும் ஜெயிச்ச மாதிரி தான் இருக்குது. கண்ணாமூச்சான்னு அடிக்கிறானுங்க, விக்கெட் விழுகாத வரைக்கும் ஸ்கோர் எங்கேயோ தூக்கிட்டு போய் ஜெயிச்சுட்டு வந்துடுறானுங்க. எங்கேயாவது எக்குதப்பா வால் மாட்டி கேட்ச் போயிடுச்சு அப்படின்னா கடன்னு விக்கெட் வந்துடுது. அது மாதிரி தான் போயிட்டு இருக்கும். எஸ்ஆர்ஹெச் இந்த 2 மேட்ச் பார்க்குறப்ப தான் தெரியுது, எஸ்ஆர்ஹெச் வந்து இப்போ முதல் 4 மேட்ச் ஜெயிச்சதுன்னா வந்து சும்மா ஃப்ளூக்கில் ஜெயிச்ச மாதிரி தான் தெரியுது. ஏன்னா சென்னை பார்த்தீங்கன்னா அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கன்சிஸ்டன்ட்டு கரெக்டாக அந்த பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 170 180 200 ஸ்கோர் எடுத்துருவானுங்க. பட் பவுலிங்கில் வந்து கிளிக் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு விக்கெட் விழுந்துடும், கண்டெயின் பண்ணிடுவானுங்க. சில டைம் ரொம்ப லூஸில் விட்டு விக்கெட்ஸ்லாம் இழந்துடுறானுங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு அந்த இது தெரியுது. ஆனால் எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3-4 மேட்ச்னால் அடி பொலன்னு பிறந்தானுங்க. கடைசி 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே அடிக்கலை. அப்படிங்கிறப்போ ஒரு இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கானுங்க. அது மாதிரி தான் எஸ்ஆர்ஹெச் தெரிஞ்சிச்சு. மேட்ச்சு ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் கிளாஸ் அவுட் ஆனதுக்கப்புறமே தெரிஞ்சிடுச்சு ஓகே எஸ்ஆர்ஹெச் காலி அப்படின்னு தெரிஞ்சு அதே மாதிரி ஈஸியாக ஜெயிச்சிட்டானுங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் ரன் ரேட் நல்லா எஸ்ஆர்ஹெச் குறைஞ்சிருச்சு. சென்னை பார்த்தீங்கன்னா இப்போது 3rd போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சென்னை. ஸோ இந்த ஒரு மேட்ச் அப்படியே அப்லிஃப்ட் ஆகிடுச்சு சென்னைக்கு பயங்கரமாக. பட் லக்னோட ஜெயிச்சுனா இன்னுமே கொஞ்சம் நம்ம மேலே போயிருப்போம், செகண்ட் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆர்ஆர் இருக்குது, செகண்ட் வந்திருப்போம். சரி ஓகே, இருந்தாலுமே வந்து அது ஒரு லெசன் தான். அதே டியூ ஃபேக்டர் வச்சு தான் இன்றைக்கி மேட்ச்சுமே எஸ்ஆர்ஹெச் எப்படியா ஜெயிச்சலான்னு பார்த்தானுங்க. பட் ஆனால் சென்னை கொஞ்சம் உஷாராகிட்டானுங்க. அந்த பவர் பிளேயில் 3 விக்கெட் முடிஞ்சவரை எஸ்ஆர்ஹெச் வந்து அவ்வளோதான், ஃபுல்லாக டவுன். இப்போ என்னென்ன எஸ்ஆர்ஹெச்சில் அபிஷேக்கும் டிராவிஸ் ஹெட்டும் அவுட் ஆகிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு போல் எஸ்ஆர்ஹெச். அந்த நிலமையில தான் எஸ்ஆர்ஹெச் இருக்குது. சென்னை மறுபடியும் ஒரு மொரட்டு கம்பேக்கை கொடுத்துருக்கானுங்க ஹோம் கிரவுண்டில். இப்போ அடுத்த மேட்ச்சுமே சென்னை ஹோம் கிரவுண்டில் நடக்குது, அதையும் ஜெயிச்சிட்டானுங்கன்னா கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். அடுத்த அவுட் சைடில் போய் தோற்றாலுமே மறுபடியும் ஒரு சென்னை கேம் இருக்குது, மறுபடியும் ஜெயிச்சுட்டு அந்த 4 பாயிண்ட்ஸ்க்குள்ளே டாப் 4 டீமுக்குள்ளே சென்னை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விடாமல் இருக்கணும். பேட்டிங் செம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஒரு 7 பேட்ஸ்மேன் வரைக்கும் வச்சுருக்கானுங்க, எப்படியாவது தத்தி புத்தி கொண்டு வந்துடுறானுங்க 200க்கு.
என்னென்ன சென்னை ஆடுறது தெரிய மாட்டேங்குது. நீட்டாக அப்படியே ப்ளே பண்ணி டார்கெட் ஒரு 200 கிட்ட கொண்டு வந்துடுறாங்க. ரொம்ப ஹார்ட் ஹிட்டர்ஸ் மாதிரியும் சென்னைன்னு பார்த்தா தெரியாது. இந்த சிஓவில் இந்த தூபி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரன்னை அப்லிஃப்ட் பண்ணி ஒரு 200 டார்கெட் செட் பண்ணிடுறாங்க. பவுலிங் தான் கொஞ்சம் வந்து நம்மளால நம்பவே முடியல. இந்த மேட்ச் ஒழுங்காக போடுவாங்களான்னு அந்த மேட்ச் பார்த்து தான் தெரியுது போட்டுருவாங்க இல்லையான்னு. அது மாதிரி இவன் சூப்பராக போடுவாங்கன்னா எவனையுமே சொல்ல முடியல சென்னையில். பத்திரானாவை தவிர மற்ற எல்லாருமே ரன்ஸ் நிறையா கொடுக்குறானுங்க. அதே மாதிரி விக்கெட் எடுக்கிறானுங்க. ஆனால் அது வந்து கண்டிப்பாக எடுப்பான், கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணுவான்னு நம்பி கொடுக்க முடியல. கண்ணாமூனான்னு ரன்ஸ் போகுது. அதே மாதிரி விக்கெட்டும் நம்ம எதிர்பார்க்குற டைமில் விழுது. அதனால் பவுலிங் வந்து சென்னைக்கு வந்து ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டண்டாக தான் இருக்குது. பேட்டிங் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த பவுலிங் இன்கன்சிஸ்டன்ட் வச்சு தான் நம்ம அப்படியே கொண்டு போயிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. சரி பார்ப்போம். இனிமேட் வர மேட்ச்சை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணி எப்படி சிஎஸ்கே போகுதுன்னு பார்ப்போம். சிஎஸ்கே கப் அடிக்கிற உள்ளே வந்துருச்சு, சிஎஸ்கே செமிஃபைனல்ஸ் போயிடுச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக கப்புக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா ஹோம் கிரவுண்டும் நடக்குது, செமிஃபைனல்ஸ் ஒன்று ஹோம் கிரவுண்ட் நடக்குது, ஃபைனல்ஸுமே ஹோம் கிரவுண்ட் தான் நடக்குது. ஜெயப்பாக்கு உள்ளே போயிட்டாங்கனாலே கப்பு தான். ஸோ உள்ளே போகிறதுக்கான எல்லா முயற்சியும் ஈடுபடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.